அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி அலகு 6 நம்முடைய நீட் சிலபஸ்ல, அதாவது ஈர்ப்பியல் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். ஆங்கிலத்துல கிராவிடேஷன் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு விண்கலத்தின் தொடர்பை இழந்துவிட்ட இரு விண்வெளி வீரர்கள், ரெண்டு விண்வெளி வீரர்கள் ஒரு விண்கலத்துல போறாங்க. அங்க இருந்து ஏதோ கீழே குதிக்கிறாங்க, அப்புறம் அது அவங்கள விட்டுட்டு போயிடுச்சு. சொல்லலாம். அப்ப என்ன சார் அவங்க அந்த வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? அந்த வெளி எப்படி இருக்கு? ஈர்ப்பில்லா வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். சோ உள்ளனர். அவர்கள் இருவரும் என்ன ஆவாங்க எடுக்க சொல்றாங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்வர், ஒருவரை விட்டு ஒருவர் விலகுவர், இருவரும் நிலையாக இருப்பர், மூவ் பண்ண மாட்டாங்க, இடைவெளி மாறாமல் மிதப்பார்கள் இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், தூரம் இருக்கு இல்லையா, அது மாறாமல் இருக்கும். இப்படி 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. எது சார் சரியான விடை பார்க்கலாமா? அதாவது அந்த வெளியில் ஈர்ப்பு இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஈர்ப்பு இல்லைன்னா எதனால இல்லை? அங்க வேறு ஒரு பொருளால், ஒரு பூமியினாலேயோ அல்லது அந்த விண்கலத்தினாலேயோ, விண்கலம் ரொம்ப தூரம் போயிடுச்சு, அதனால அது ஈர்ப்பு அங்க இடத்துல இல்லை. பூமியினால் ஏற்படக்கூடிய ஈர்ப்பை விட்டு கூட அங்க தாண்டி வந்துட்டாங்க. அப்படி இருந்தால் கூட அந்த இடத்துல வீரர்களின் உடல் நிறை காரணமாக ஒரு ஈர்ப்பியல் விதிப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், விசை இருக்கும். ஏன்னா ஈர்ப்பியல் விதி என்ன சொல்லுது? ஈர்ப்பியல் விதி குறிப்பாக பூமி, சூரியன் அப்படின்லாம் சொல்லல. இந்த யூனிவர்ஸ்ல, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வேறு ஒரு பொருளை கவர்ந்திருக்கிறது. சரியா? எந்த ஒரு 2 பொருள் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு பொருளுடைய எடை M1, இன்னொரு M2 அப்படின்னு சொன்னா அவற்றுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை கண்டிப்பாக இருக்கும். அது அவர்களுடைய பெருக்கு தொகைக்கு நேர் விதத்திலும் அதற்கு இடையிலான தொலைவுக்கு எதிர் விதத்திலும் இருக்கும். அப்படி படிச்சிருக்கோம். அப்ப ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். எதனால சார் கவர்ச்சி விசை வருது? M1 M2ங்கிறது என்னது சார்? இங்க அந்த விண்வெளி வீரர்கள் இவர்களுடைய உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கு ஒரு பாடி வெயிட்னு சொல்றோம் இல்லையா, வெயிட்னு சொல்றது தப்பு, உடலுடைய நிறைன்னு தான் சொல்றோம். நியாயமா பார்த்தா ஒரு 60 கிலோ ஒன்னாவது சார், ஒரு வீரருக்கு 60 கிலோ, இன்னொரு வீரருக்கு 65 கிலோ அப்படின்னு சொன்னா இந்த 60ம் 65ம் ஒன்று இருக்கும். M1 60 கிலோ, M2 60 கிலோ, ரெண்டுக்கு இடையில ஒரு 10 மீட்டர் இடைவெளி இருக்குனாலும் அந்த 10 மீட்டர் இடைவெளினால இந்த F G M1 விதிப்படி ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். அந்த கவர்ச்சி இருக்கிறதுனால ஒருவரை நோக்கி ஒருவர் நோக்கி நகர்வர். ஓகே, தட்ஸ் ஆல். சோ அந்த அடிப்படையில முதலாவது தெரிவு, முதலாவது ஆப்ஷன், முதலாவது விடை சரியான விடை இந்த கணக்குல. ஓகேயா? நம்ம இந்த கிராவிடேஷன், அதாவது ஈர்ப்பியல் அப்படிங்கிற அலகு 6ல இன்னொரு கேள்வி நம்முடைய அடுத்த காணொளியில் நாம் காண்போம். அந்த காணொளி காணும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகேயா?